ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ. ஆமாங்க, நம்ம என்னன்னு பார்த்துருவோமா? இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் கேட்குறது என்னன்னா, ஏன் லவ் மேரேஜ் பண்ணிக்க கூடாது, அதுவும் கிறிஸ்டியன்ஸ் ஏன் லவ் மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்றதுக்கான பதில் தான் இந்த வீடியோ. ஓகேவா? எதுவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ முதல் காரியம் என்னன்னா, ஆண்டவர் வந்து மேரேஜ ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கவே இல்ல. நீங்க ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து மேரேஜ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. இந்த உலகத்துல ஆண்டவர் ஏற்படுத்தின உறவே ஆதாம் ஏவாள், கணவன் மனைவி தான். அப்போ ஆண்டவர் அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் குடுத்திருப்பாருன்னா, முதல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆண்டவர் உருவாக்குவாங்க. ஸோ ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் உருவாக்குறாங்க. ஆதாம் ஏவாளை கொண்டு வந்து விட்டுட்டு ஆண்டவர் தனியா விட்டுட்டு போல. நல்லா பாத்தீங்கன்னா, பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆண்டவர் வந்து ஏதேன் தோட்டத்துல உலாவுகிறதற்கு வந்தாராம். அப்போ ஆப்வியஸா தெரியுது, மேரேஜ்க்கு அப்புறம் கணவன் மனைவி மட்டும் ஒரு ஃபேமிலி கிடையாது. கணவன் மனைவி அண்ட் ஏசப்பா, இந்த 3 பேர் சேர்ந்ததுதான் ஒரு ஃபேமிலி. இட்ஸ் லைக் அ ட்ரையாங்கிள். ஒரு 2 பேரை வச்சு ஒரு ட்ரையாங்கிளை உருவாக்கவே முடியாது. அப்போ இந்த 3 பேரு சேர்ந்த ஒரு கவர்னன்ட்டை வந்து ஆண்டவர் அந்த இடத்துல உருவாக்குறாங்க ஏதேன் தோட்டத்துல. இன்னைக்கு இந்த உலகத்திலயுமே ஆண்டவர் மேரேஜஸை வந்து உருவாக்குறாங்கன்னா, ஒரு 2 பேருக்கு நடுவுல ஆண்டவர் உடன்படிக்கையை கொண்டு வராங்கன்னா, அந்த 2 பேருக்கு நடுவுல கிறிஸ்து தான் இருக்காங்க. ஆண்டவர் தான் வந்து மத்தியஸ்தரா இருக்காரு. அப்போ அதுக்கு ஆண்டவர் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. 2வது காரியம் என்னன்னா, இட்ஸ் அபவுட் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இந்த 2 பேரோட அந்த மேரேஜ் நின்றாது. அதுக்கப்புறம் அவங்க லவ் சிம்பலுக்கு வந்து ஆண்டவர் குடுக்குற ஒரு பெரிய கிஃப்ட் வந்து குழந்தை. அந்த குழந்தைய உருவாக்குற விதம், ஆண்டவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் கிட்ட பேசும்போது, உன்னுடைய சந்ததிக்குள்ள வந்து நான் பூமியின் வம்சங்கள் எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, கிறிஸ்து வரைக்கும் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் பாக்குறாங்க. கிறிஸ்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் வருவோம். அப்போ ஆபிரகாம்ன்ற ஒருத்தனுக்குள்ள ஆண்டவர் எவ்வளவு பெரிய சந்ததியை பாக்குறாங்க பாருங்க. இன்னைக்கு அந்த ஆபிரகாமுக்கு பதிலா உங்க பேரை போட்டுக்கோங்களேன். எனக்குள்ள ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியத்தை பாக்குறாங்க. அப்போ இந்த மேரேஜ்க்குள்ள நான் தப்பான விஷயத்த நான் டெசிஷன் எடுப்பேன்னா, அது என்னோட அடுத்த சந்ததி வரைக்கும் எல்லாரையுமே பாதிக்கும். ஒரு பழமொழி சொல்லுவோம்ல, முதல் கோணல் முற்றிலும் கோணல். அது ரொம்ப உண்மைங்க. இந்த மேரேஜ் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுல நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா அடுத்து வர எல்லாமே தப்பு தான். சரி, ஓகே. இப்போ இவ்ளோ நம்ம கேட்டிருக்கோம். ஆனா இதையும் மீறி நான் லவ் பண்றேன், நான் வந்து அந்த பர்சன் கூட தான் அந்த ரிலேஷன்ஷிப்ல நான் இருப்பேன், நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, 2 காரியம் நடக்கும். ஒண்ணு என்னன்னா, கண்டிப்பா 2 பேருக்குள்ள எந்த ஒரு விஷயமும் ஒத்து போகாம டிவோர்ஸ் வரைக்கும் போகும். இன்னைக்கு இருக்கிற மேக்ஸிமம் டிவோர்ஸ் விஷயத்துக்கு வந்து ரீசன் என்னன்னா, அது வந்து கர்த்தரால நியமிக்கப்படாத திருமணமா இருக்கும். ஆண்டவர் ஒரு பர்சனை நமக்குள்ள வச்சாங்கன்னா, நம்மளோட வந்து சேர வச்சாங்கன்னா, அந்த பர்சனுக்கு வந்து எவ்வளோ மைனஸ் இருந்தாலும், இல்ல நமக்குள்ள எவ்வளோ மைனஸ் இருந்தாலும், கர்த்தர் மத்தியஸ்தரா இருந்து நமக்குள்ள இருந்து நியாயம் தீர்ப்பாங்க. இது மனுஷங்க கிட்ட அது போகவே போகாது. இன்னைக்கு ஏன் அவங்க மனுஷங்க கிட்ட போகுறாங்கன்னா, கர்த்தர் அவங்க நடுவுல மத்தியஸ்தரா இல்ல. கர்த்தர் நியாயாதிபதியா இல்ல. நீங்க ஆண்டவர் ஏற்படுத்தி வச்ச திருமணத்தை பாருங்களேன். அவங்களுக்குள்ள அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவ்வளோ புயல் அடிச்சிருக்கும் அவங்க வாழ்க்கையில. ஆனாலும் குழந்தெல்லாம் பெத்துக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் இல்லாமலாம் இல்ல. ஆனா கர்த்தர் இருப்பாங்க. இதுதாங்க கர்த்தர் உருவாக்கி தரதுக்கும் நம்ம தேடி போறதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். அதையும் மீறி நம்ம ஒருத்தவங்கள நம்ம தேடி போறோம்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி ஆயிடும்னா, ஆபிரகாம் வந்து வெயிட் பண்ணாம ஆகார வந்து திருமணம் பண்ணும்போது இஸ்மவேல் வந்து பிறந்துருவான். ஸோ இது வந்து எப்படி ஆயிடும்னா, வேற ஒரு ஜென்ரேஷன் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் நமக்குன்னு வச்சிருக்கிற ஒரு பர்சனை தாண்டி நம்ம வேற ஒரு பர்சனை வைக்கும்போது அடுத்து இருக்கிற ஜென்ரேஷன் அப்படியே வழி மாறி போயிடும். நீங்க பாத்திருக்கீங்களா, ஒரு ஹைவே ஏறி போகும்போது இந்த ரூட்டை நம்ம பிடிக்கலனா வேற ஒரு ரோடை நம்ம தாண்டி போயிருவோம்னு தெரிஞ்சு நம்ம ஏறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்படியே வேற ஊருக்கே போயிருவோம். ஸோ அந்த இன்னொரு ஊருக்கு நம்ம சேர வேண்டிய ஊருக்கு அது வந்து கனெக்டே பண்ணாது. அப்படி நம்ம லைஃப் வந்து ரீரூட் ஆயிரும். ஸோ ஒரு நாளும் இந்த உலகத்தை பார்த்து அந்த லவ்னா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு லவ் மேரேஜ், அதாவது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு லவ் வந்து உங்க லைஃப்ல வச்சிருப்பாங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு லவ் லைஃப் ஆண்டவர் வச்சிருப்பாங்க. ஆனா அது ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு லவ் லைஃப் வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு நாளும் ஆண்டவரை டவுட் பண்ணிட்டு நீங்க உங்களோட ஆப்ஷனை வந்து வைக்காதீங்க. சாத்தான் வந்து எப்பவுமே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை தான் வச்சிருப்பான். அவனுக்கு ஒரிஜினலோட விஷயத்த வந்து உருவாக்கி தர தெரியாது. உருவாக்கி தர ஒருத்தரால முடியும்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான். நீங்க கர்த்தரை நம்புங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்குப்பா, இந்த பையன் இப்படிலாம் இருக்கணும், இந்த பொண்ணு இப்படிலாம் இருக்கணும்னு நீங்க வச்சிருக்கீங்கன்னா, ஏங்க நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் இப்படிதான்ப்பா எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும், இப்படிதான்ப்பா எனக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும் நீங்க சொன்னீங்கன்னா, அவங்க அதை மீறி
அங்க பார்ப்பாங்க. சரி என் பிள்ளை இப்படிதானே ஆசைப்படுதுன்னு அந்த குவாலிட்டிஸ்ல தானே பார்ப்பாங்க. எங்க பொல்லாதவர்களாகிய அவங்களே தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கணும்னு நினைக்கும் போது அவர் பரமபிதா உங்களோட இன்னர் ஹார்ட் நீங்க சொல்லலைன்னா கூட என் பிள்ளைக்கு இதுதான் வேணும்னு தெரிஞ்சு செய்யற தகப்பன் அவர் எப்படி உங்களுக்கான காரியத்தை அப்படி விட்டு செய்வாங்க. சோ இவ்ளோ பெரிய விஷயத்த ஒரு நாளும் உங்க கையில எடுக்காதீங்க. நமக்கு தெரியாத காரியத்துல நம்ம ஒரு நாளும் அதுதான் பைபிள்ல இருக்கு. மிஞ்சின கருமங்கள்ல வந்து நான் தலையிடவே மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு இது தெரியவே தெரியாதுப்பா. நீங்க எனக்கு செய்யுங்க. எனக்கு எல்லாமே நீங்க தானே செய்றீங்க. நம்மளோட கெரியர்ல இருந்து எல்லாத்தையும் குடுக்குறோம்ல ஆண்டவர்ட்ட. அப்ப இந்த காரியத்தையும் கர்த்தர் கையில குடுங்க. நிச்சயமா ஏற்ற காலத்துல ஆண்டவர் உங்க கண்களால காண செய்வாங்க. இன்னைக்கு காதால கேட்கிறீங்களா? ஆண்டவர் வார்த்தையை குடுக்குறாங்களா? நம்புங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கான ஒரு லவ் லைஃப் வச்சிருப்பாங்க. அது உண்மையாவே உலகத்துல இருக்கிற எல்லா லவ் ஸ்டோரியை காட்டிலும் உங்க லவ் ஸ்டோரி ஆண்டவர் பெஸ்டா தான் வச்சிருப்பாங்க. கர்த்தரை நம்புங்க. பிரைஸ் தி லார்ட்.